நேர்மையாய் ஒழுகவும் தர்மங்கள் செய்யவும் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளியுங்கள். இறைமக்கள் அனைவருக்கும் எமது திருவிழா நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில் இருப்போருக்கு உதவிகள் செய்வது நமது தாயாம் அன்னை மரி நமக்கு கற்றுத்தரும் பாடம். அன்னையின் அரவணைப்பில் வாழும் நாங்கள் ஒவ்வொருவரும் அன்னை மரியை முன்மாதிரியாக கொண்டு உதவி தேவைப்படுவோருக்கு உதவிகரம் நீட்டுவோம் என்று உறுதியேற்று உணவிற்கு பயன்படும் தேங்காய்களை தங்களது கரங்களில் ஏந்திய வண்ணம் பவனியாக வருகின்றனர். நமது பங்கு அர்ப்பணி பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுவோம், பலியில் இணைவோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சின்னச்சிறிய என் சகோதரர் சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அருமறை கண்ட புனிதையாய், திருமறை போற்றும் தாரகையாய், அகிலத்தை அரவணைக்கும் அன்னையாய், கலங்கிடும் உள்ளங்களுக்கு கரங்கொடுக்கும் காவலியாய்,
எம் தாயாய் பாதுகாவலியாய் திகழும் தூய பனிமய அன்னை விழாவின் நிறைவு நாளாம் இன்று பனிமய அன்னையின் வழிநடத்துதல் நாளும் கிடைத்திட வரம் வேண்டி இவன் குழுமி இருக்கும் அன்பு இறை மக்களே, பாசமிகு அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் பங்கு அருட்பணி பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய வழிபாட்டில் நாம் பனிமய அன்னை கரங்கொடுக்கும் கன்னித்தாய் என்ற மைய சிந்தனையை தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இருகரம் கூப்பி கடவுளை தொழுவதை விட ஒரு கரம் நீட்டி பிறருக்கு உதவு, இரு கரங்களும் உன்னை வணங்கும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அவ்வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் தாம் நம் அன்னை தெரேசா. நம் தாயாம் அன்னை மரியாவும் இதைதான் கானா ஊரில் நடந்த திருமண வீட்டில் செய்தார். கரங்கொடுத்தல் என்பது தடுக்கி விழுபவனை தூக்கி விடுவதில் மட்டுமல்ல, நாம் யாருக்கு என் நிலையில் இருப்பவருக்கு கரம் கொடுத்து உதவுகின்றோம் என்பதை பொறுத்தே அமைகின்றது. இதைதான் இன்றைய வாசகங்கள் மட்டுமல்லாது வள்ளுவர் கூட உதவி வரைத்த என்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்று கூறுகின்றார். அதாவது நம்முடைய உதவி என்பது உதவி செய்பவரின் நிலையை பொறுத்தே உயர்வடையும். நமக்கு உதவி செய்தவருக்கு நம்மை விட உயர்நிலையில் இருப்பவருக்கு கரம் கொடுத்து உதவுதல் என்பது சாத்தியமற்றது. நம் மத்தியில் வாழும் ஏழை எளியோர், ஆதரவற்று தவிப்போர், ஒடுக்கப்பட்டோர், அனாதை குழந்தைகள், தேவையில் இருப்போருக்கு நம்முடைய அன்பான ஆறுதலான வார்த்தைகளையும் பொருளையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கரம் பிடித்து தூக்கிவிடும் வழிநடத்தும் படிக்கட்டுகளாக அன்னை மரியின் வழியில் பயணித்திட வரம் வேண்டி பக்தியுடன் வழியில் இணைவோம், இறையாசிர் பெறுவோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலியாம் தூய பனிமய அன்னையினுடைய விழாவின் இறுதி நாளாகிய இன்று அன்னை மரியாள் முழுவதுமாக ஒரே குடும்பமாக நாம் வாழ்வதற்கு ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய தாயாக இருக்கின்றார். பிரிவினைகளை தவிர்த்து ஒற்றுமையோடு முழுவதுமாக அன்னையினுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னையானவள் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி நம்மை முழுவதுமாக பாதுகாக்கக்கூடிய தாயாக இருக்கின்றார். இவருக்கு விழா எடுக்கின்ற பொழுது உண்மையிலேயே இரட்டிப்பான மகிழ்ச்சியும் இறைவனிடமிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அத்தகைய மேன்மைமிக்க அந்த அன்னையினுடைய அருட்காவலை நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கூட அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அதுவும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிறைவு நாளிலே, திருவிழாவின் நிறைவு நாளாகிய இன்று நாம் ஒவ்வொருவரும் முழுவதுமாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கு சமூகம் முழுவதையும் இந்த அன்னையினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இந்த அன்னை நிறைவாக அத்தனை ஆபத்துக்கள், விபத்துக்கள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள் இவற்றிலிருந்து நம்மை மீட்டு முழுவதுமாக ஒரு நிறை வாழ்வை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், குற்றங்குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். கண்பார் எங்கள் பாவங்களை நீர்
உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே என்று சீராக்கின் ஞான நூல் வழியாக மொழிந்த இறைவா, எங்கள் அண்டை அயலார் உற்றார் உறவினர் எங்களிடம் உதவி வேண்டிய போது உதவிக்கரம் நீட்ட மறுத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். தந்தையே, எங்களை மன்னியும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாகுபாடு காட்டி உனக்கு கேடு வருவித்துக் கொள்ளாதே என்று சீராக்கின் ஞான நூல் வழியாக மொழிந்த அன்பு தெய்வமே, ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு காட்டி எங்களுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற காரணம் காட்டி உண்மைக்கும் நீதிக்கும் புறம்பான செயல்களை செய்தமைக்காக மனம் வருந்துகின்றோம். தந்தையே, எங்களை மன்னியும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, எங்கள் பண்பற்ற பேச்சால் கடினமான வார்த்தைகளால் பிறர் மனதை புண்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். தந்தையே, எங்களை மன்னியும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. தூயவர்
மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையா புனித கன்னிமரியை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினீ. இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதா உமது திரு அவை மென்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் இவ்வுலகில் வாழும்போது ஏழை எளியவருக்கு வறுமையில் வாடுபவருக்கு செய்யும் உதவி நமக்கு தர்மங்களை சேர்த்து வைக்கும். பணத்தை சேமித்து பாதுகாப்பதை விட தேவையில் இருப்போருக்கு கரம் கொடுத்து உதவுவதே நாம் நிலை வாழ்வை பெறும் வழியாகும் என கூறும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்படும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். நாமும் நமக்கு அடுத்திருப்போருக்கு கரம் கொடுக்கும் தோழராய் வாழும் மனநிலை பெறுவோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 29ஆம் அதிகாரம் 8 முதல் 13 முடியவுள்ள இறை வார்த்தைகள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 29ஆம் அதிகாரம் 8 முதல் 13 முடியவுள்ள இறை வார்த்தைகள். தாழ்நிலையில் இருப்போர் குறித்து பொறுமையாயிரு. நீடும் பிச்சைக்காக அவர்கள் காத்திருக்கும்படி செய்யாதே. கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் போது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும் அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. உன்னத இறைவரின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்து. அது பொன்னிலும் மேலாக உனக்கு பயனளிக்கும். உன் களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்து வை. அவை எல்லா தீமையினின்றும் உன்னை விடுவிக்கும். வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே
முதலாய் ஒரு வார்த்தை நீ பேசினார் என்னுயிர் பூவாய் பதம் விழுமே. ஆண்டவரே ஆண்டவரே கனிவானவா இனிதானவா கனிதொழும் நாயன்பை இனி வாழவா. விழிப்பார்ந்து ஒளியாக என சூழ்கையில் மனவாறு பகலாக விடுகின்றதே. வழிபாடு சுவடுகளில் நான் சொல்கையில் பழிபாவ சுமைகளும் முடிகின்றதே. ஆண்டவரே ஆண்டவரே பரிவானவா பரிசானவா பணிவாழ்வின் தலைவனாய் செல்வா. இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் தாயாம் பனிமை அன்னை எவ்வாறு தேவை அறிந்து கரம் கொடுத்து உதவினாரோ அவ்வாறே நாமும் ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். சொல்லால் மட்டுமல்லாது செயலில் காட்ட வேண்டும் என எடுத்துரைக்கும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. நம்பிக்கையும் நற்செயல்களும். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு எனச் சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசி ஆற்றிக்கொள்ளுங்கள் என்பாராகில் அதன் பயன் என்ன? அதைப் போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Alleluia,
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 2 இறை திருவாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 இறை திருவாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தர்மையான காலை பொழுதில் பனிமை தாயினுடைய பெருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு பட்டியல் விளைகிரி சமூகம் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். மறைவுரை ஆற்ற வேண்டிய தந்தை காலையில் வர முடியாது என்று சொன்னதால் மறைவுரைக்கான ஒரு வாய்ப்பை தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் காலை 5 மணிக்கு. இருந்தாலும் அன்னையானவள் கரம் கொடுப்பவள் என்ற மகிழ்ச்சியிலே மிக அருமையாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இங்கிருக்கக்கூடிய கப்பூச்சியன் சபை துறவிகள், அதிலும் குறிப்பாக நம்முடைய மண்ணின் மைந்த ஜூடி மற்றும் அந்த தந்தையின் வழியாக உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்களுடைய திருத்தொண்டருக்கும் உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த விழாவை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை இந்த பாட்டு. ஒருவேளை கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும்.
ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். தெரியுமா அந்த பாட்டு? பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது பாடியிருக்கீங்களா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா? அந்த வார்த்தையை நீங்கள் வீட்டுக்கு சென்றால் படித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் அப்படின்னு அந்த வார்த்தை தொடங்கும். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுகிறவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவனே சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக அந்த வார்த்தைகளை அந்த கவிஞர் அருள் தந்தை அருமையாக எழுதியிருப்பார். இது நம்முடைய வாழ்வில் இன்று சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்று. என்னிடம் இருக்கக்கூடிய, என்னோடு வாழக்கூடிய என் சகோதரனை, என்னுடைய அயலாரை நான் எந்த அளவிற்கு கரம் தூக்கி உதவி செய்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்கக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. பிராமிஸ் பண்ணிருக்கீங்களா? வாக்கு கொடுத்திருக்கீங்களா? வாக்கு கொடுத்திருக்கீங்களா? வாக்கு கொடுத்தவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். நான் இதை உனக்கு செய்வேன், என்னால் உனக்கு இது கிடைக்கும், என்னால் உன்னுடைய குடும்பத்திற்கு இந்தந்த காரியங்களை செய்ய முடியும் என்று வாக்கு கொடுத்தவங்க யாரா இருக்கீங்களா? காலையில தூங்க வேண்டாம், நிறைய பேர் இருக்கீங்க. சொல்லுங்களா, வாக்கு கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்கீங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் செயல்படுத்திருக்கீங்களா? நிச்சயமா, நிச்சயமா. மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. இல்ல, யாரேனும் நீங்கள் யாருக்காவது ஒரு வாக்குறுதி பிராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த நாட்களில் நீங்க செய்யுங்க, அதுதான் உண்மை. என்று சொன்னால் ஒரு அருமையான கதை ஒன்றை கடந்த நாட்களிலே படிக்க நேர்ந்தது. ஒரு அரசன், அந்த அரசனானவன் தன்னுடைய அரண்மனைக்கு உட்பட்ட, தன்னுடைய எல்கைக்கு உட்பட்ட எல்லா மக்களையும் மிகச் சிறப்பாக வழிநடத்த வேண்டும், அந்த மக்களுக்கு என்னது நல்ல செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி பொறுப்பேற்ற நாளிலிருந்து மிக அருமையான பணியை செய்கின்றான். ஒவ்வொரு நாளுமே இவன் மாலை வேளையிலே தன்னுடைய அரண்மனையை சுற்றி தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக போய் வருகின்ற போது மக்களுடைய குறை என்ன, மக்களுடைய வாழ்வினுடைய நிலை என்ன, இந்த மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள் கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு நாளுமே அந்த மக்களை பார்த்து விசாரித்து வருவது வழக்கம். ஒரு நாள் இவ்வாறு விசாரித்து வருகின்ற வேளையிலே அரண்மனை காவலிலே ஒரு முதியவர், ஏழையாக இருக்கக்கூடியவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். கடுமையான குளிர்காலம் வருகின்ற வேளையிலே இந்த முதியவரை பார்க்கக்கூடிய அந்த அரசன், என்ன பெரியவங்க இப்படி நிக்கிறீங்க, கடுமையா குளிரா இருக்கு இல்லையா, ஒரு போர்வையாவது போர்த்தி கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரசன் அந்த முதியவரை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது அந்த முதியவர் சொன்னார், அரசே, தங்குவதற்கான இடம் எனக்கு இல்லை, போகின்ற வழியில் எங்கு இடம் இருக்கிறதோ அங்கே நான் தங்கிக் கொள்வேன். ஆனால் குளிரை போர்த்துவதற்கு, குளிரிலே நடுங்கக்கூடிய என்னுடைய உடலை போர்த்துவதற்கு தேவையான கம்பளி ஆடைகள் எனக்கு இல்லை. எனவே என்னால் அந்த குளிரை தாங்கி போர்த்திக் கொள்வதற்கான உடைகள் இல்லாததால் இவ்வாறு நடுங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த முதியவர் சொன்னார். அப்பொழுது அரசன் ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றான். என்ன வாக்குறுதின்னு சொன்னால், நான் அரண்மனைக்கு உள்ளே சென்று என்னுடைய கம்பளியில் போர்வையில் ஒரு தரமானதை உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் அரண்மனைக்குள்ளாக போகின்றான். சில நேரங்களிலே கொடுத்த வாக்குறுதிகளை நாம் மறப்பதுண்டு. உண்மையிலே சிந்தித்து பாருங்கள். வாக்குறுதிகளை நீங்கள் மறப்பதால் நடக்கும் விளைவுகள் தான் இந்த கதையினுடைய முடிவாக இருக்கும். இது அரசன் இந்த முதியவரை பார்த்துவிட்டு தன்னுடைய அரண்மனைக்குள் சென்றபோது அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு காவலர்களையும் அரண்மனை பணியாளர்களையும் பேசி பார்த்து செல்கின்ற போது இந்த முதியவரை மறந்துவிட்டான். முதியவரும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார், கம்பளி வரும் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த கம்பளி வராத காரணத்தினால் அவர் அப்படியே படுத்தவர் மறுநாள் இறந்து போய்விட்டார். மறுநாள் அரசன் தன்னுடைய அரண்மனை வாயிலே திரும்பி வருகின்ற போது
இங்கே அந்த முதியவர் இறந்து கிடப்பதை பார்க்கின்றார். அவருடைய பக்கத்திலே ஒரு குச்சியால் மனதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: அரசே, இத்தனை ஆண்டுகள் இந்த உடலானது குளிரிலும் வெயிலும் தாங்கிய உடலாக வாழ்ந்தேன். என்னுடைய உடல் அனைத்தையும் தாங்கியது. ஆனால் நீர் கொடுத்த அந்த வாக்குறுதி கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை எதிர்பார்த்து 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 இருந்ததால் நான் சோர்வுற்று தளர்ச்சியுற்று உயிர் போகின நிலை அடைகிறேன் என்று அந்த வார்த்தையானது எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், ஒருவேளை யாருக்காவது நீங்கள் உதவி செய்வேன், கரம் கொடுப்பேன், என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தருணங்களிலே உயிரிழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையை இந்த உலகம் இந்த நாளிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த உயிரிழப்பிற்கு காரணம் யார்? நம்மை போல வாக்குறுதி கொடுக்கக்கூடிய மனிதர்களாகி நாம் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் கரம் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அன்னையுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நீங்கள் கரம் கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய சாலை ஓரங்களிலே நாம் செல்கின்ற போது என்ன நடக்கிறது? ஒருவேளை யாராவது அடிபட்டு விட்டால், ஒருவேளை யாராவது பசியால் நம்மிடத்தை தர்மம் கேட்கின்ற போது கண்டும் காணாத நிலை இல்லை என்று சொன்னால், அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதருக்கு உதவி செய்யாமல் கையில் இருக்கக்கூடிய போன் எடுத்து செல்ஃபி முகத்திலே அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யாரோ ஒருவன் வந்து உதவி செய்கின்ற போது, ஐயோ, நான் அந்த இடத்தில் நின்றேனே, இவனை காப்பாற்றி கொடுக்கவில்லை என்ற ஆதங்கம் நம்முடைய இல்லத்திற்கு வருகின்ற போதுதான் வருகின்றது. அந்த நேரத்தில் யார் ஒருவர் ஒரு முதல் உதவியை செய்கிறானோ அவன் அன்னையை போல கரம் கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு கேள்வியை கேட்கலாம் நினைக்கிறேன். பைபிளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பைபிளை நீங்க ரொம்ப புலி அப்படிதானா? பைபிள்ல ஒரு பொன் விதி அப்படின்னு சொல்லிட்டு பொன் விதி ஒரு வார்த்தை உண்டு. எது பொன் விதி? பொன் விதி அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு நற்செய்தியாளர் அருமையா சொல்வார். இது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்களா. மத்தேயு நற்செய்தி சொல்லுங்க டீச்சர். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நடக்குமா? நடக்குமா? பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, பொன் விதி பைபிளோட சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம யாராவது அதை செஞ்சிருக்கோமா? யோசித்து பாருங்க. நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து எப்படிரா வாங்கலான்னு தான் நம்ம இருப்போமே தவிர கொடுக்க மாட்டோம் நிறைய நேரங்கள்ல, இல்லையா? எனக்கு இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இது அவனுக்கு தேவை, நாம் உதவி செய்வோம் என்று ஒருபோதுமே நினைக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டம் கொரோனாவினுடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட காலகட்டம். கடந்த நாட்களிலே நானும் என்னுடைய சக குருக்களும் எங்களுடைய பகுதியிலே நட்டாளத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற போது உதவி செய்தோம், உணவு கொடுத்தோம். நம்முடைய பங்கிலிருந்து கூட ஒரு சில பேர் கேட்டபோது இன்முகத்தோடு தந்தார்கள். உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மாலை நேரங்களில் ஏறக்குறைய 140ற்கு மேலாக அந்த தெருவோரங்களிலும் மருத்துவமனைகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு உணவு செய்தோம். இதுதான் இன்றைய கரம் கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதன் உணவு தேவை என்று இருக்கின்ற போது யார் ஒருவன் முன் சென்று உதவி செய்ய விரும்புகிறானோ அவன் நிச்சயமாக பெயர் பெற்ற மனிதனாக இருக்கின்றான். ஒருவேளை நிறைய பேர் கண்டும் காணாத மாறுதி இருந்திருப்பீர்கள். ஆனால் கண்டும் காணாத இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்கிறார் என்று சொன்னால், நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், இந்த ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். ஒருவேளை இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்ற போது ஆண்டவருடைய ஆசிரை நீங்கள் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று அருமையாக நீதிமொழி ஆசிரியர் கூறுகின்றார். ஆனால் அதே ஆசிரியர் அதனுடைய அடுத்த வரியில் சொல்வார், ஏழைகளை கண்டும் காணாமல் இருக்கின்ற போது நீங்கள் என்னுடைய சாபத்திற்கு உள்ளாவீர்கள் என்று அருமையாக சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டம் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எத்தனை நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்தோம் என்று யோசித்து பாருங்கள். கடவுள் சொல்கின்றார், என்னை நோக்கி அழுகுரல் எழுப்பக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால்
நிச்சயமாக சாபத்திற்கு உள்ளாவீர்கள் என்று சொல்கின்றார். எனவேதான் திருவள்ளுவர் அருமையாக சொல்வார், நம்முடைய உதவி செய்யக்கூடிய உதவி யாருடைய நிலை அறிந்து தக்க காலத்தில் அவனவருக்கு செய்தால், காலத்தின் நிலை அறிந்து செய்தால் நிச்சயமாக அந்த உதவியை ஒருபோதுமே அந்த மனிதர்கள் அந்த மக்கள் மறக்க மாட்டார்கள் சொல்வார். இதே நீதிபதி புத்தகத்திலே நீங்கள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள், ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற போது அது கடவுளுக்கு கடன் கொடுப்பதாக இருக்கும். ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற போது அது கடவுளுக்கு கடன் கொடுப்பதாக இருக்கும். ஆனால் அந்த கடனை கடவுளே பார்த்துக் கொள்வார் என்று நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லும். ஆக சிந்தித்து பாருங்கள், கரம் கொடுக்கிறோம் என்று வார்த்தையால் மட்டும் நாம் வார்த்தை ஜாலங்களை கொடுக்க கூடாது. நம்முடைய வாழ்விலே யார் ஒருவருக்கு உதவி செய்ய விரும்புகிறோமோ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதை உடனடியாக செய்யுங்கள். என்று சொன்னால் நம்முடைய பாதுகாவலி அன்னை மரியாள் தேவையில் உழந்தோரை, தேவையில் இருப்போரை இனம் கண்டுகொண்டு உதவி செய்ததாக மிக அருமையாக விவரத்திலே பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே கானாவு திருமணத்திலே அந்த மக்களுக்கு பற்றாக்குறையாக இருந்த அந்த திராட்சை ரசத்தை தீர்ந்தபோது உதவி செய்ய முன் வருகின்றார். தேவையில் இருக்கிறார்கள், எனவே தேவையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நான் உதவி செய்வேன் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே சொல்லி அருமையாக தன்னுடைய மகன் வழியான மிகப்பெரிய அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். அதே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் உதவிக்காக இயக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொன்னபோது மலை நாட்டுக்கு ஏறக்குறை 300 கிலோமீட்டர் நடந்து சென்று அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தாரே, அதுதான் கரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் உயிர்த்து மண்ணுடைய விண்ணுலகத்தை செல்கின்ற போது இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் திக்கு திசை தெரியாமல் இருந்த போது அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் சொல்லி அவருடைய ஒன்றிணைத்து தூய ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு அன்னை மரியாள் உதவி செய்தாரே. அப்படின்னு சொன்னால் தேவையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அன்னை மரியாள் தேடி சென்று உதவி செய்யக்கூடிய தாயாக இருக்கின்றாள். அந்த தாயின் அரவணைப்பில் வாழக்கூடிய நீங்கள், அதிலும் பனிமை அன்னையினுடைய அரவணைப்பில் வாழக்கூடிய நீங்கள் அந்த அன்னை உதவி செய்தது போல நமக்கு தெரியும் வரலாறு. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு முதியோருக்கு கடவுள் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். இந்த இடத்தில் நீ ஆலயம் அமைத்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த இடத்தை சுட்டி காட்டினார். அப்படின்னு சொன்னால் அன்னை மரியாள் அந்த 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த பெரிய மனிதருக்கு காட்சி கொடுத்து அங்கே உதவி செய்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவளே, இதுதான் மனித வாழ்க்கை கூட. இறைமகன் இயேசு விவிதத்தை அதிகமாக சொல்வது, யார் ஒருவன் துன்பப்படுகிறானோ, யார் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ அவனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நல்ல சமாரியன் ஓமேரே அதைதான் நாம் பார்க்கிறோம். கண்டு கொள்ளாமல் போன லேவியர் குருவை தவிர யார் ஒருவன் உதவி செய்தானோ அவனே பெயர் பெற்றவனாக இருக்கின்றார். கண்டுகொள்ளாமல் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதல்ல, மாறாக இந்த லேவியரை போல நல்லதை செய்தால் அவன் பெயர் பெற்ற மனிதனாக மாற முடியும் என்ற சிந்தனையை அருமையாக நல்ல சமாரியான உமையரை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் உபத்திரம் செய்யக்கூடாது. நிறைய பேர் உதவி செய்வையும் சொல்லிவிட்டு உபத்திரத்தை செய்துவிட்டு போவாங்க. ஒரு சில நீங்கள் தலைப்பு போட்டிருக்கீங்களா, அன்னை மரியாள் பனிமை தாய், கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தாய். நம்ம கரம் கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, காலை தூக்கி விட்டு விடாது. சரிங்களா? நம்ம கரம் கொடுத்து தூக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, காலை தூக்கி விட்டுறக்கூடாது. இதுதான் இன்றைய சமுதாயத்தின் யதார்த்த நிலை. கரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நிற்பார்கள், ஆனால் காலை தூக்கி கவர்த்து விடுவார்கள். இது செய்தால் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் சகோதரனுக்கு உதவி செய்தான் சொல்கின்ற போது அவனுக்கு என்ன பேரின்பம் கிடைக்கும் என்பதை மத்திய நற்செய்தியாளர் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அருமையாக சொல்கிறார். நான் தாகமாக இருந்தேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தாய். நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாய். நான் வேதனையோடு இருந்தேன், சிறைசாலையில் இருந்தேன், மருத்துவமனையில் இருந்தேன், கண்டுகொண்டாய் என்று அந்த ஆண்டவர் சொல்கின்ற அந்த வார்த்தை, நீ என்னை கண்டுகொண்டதால், நீ எனக்கு உதவி செய்ததால் நீ மோட்சத்தை, முத்திய பெருமத்தை அடையக்கூடிய இடத்திற்கு செல் என்று சொல்கிறார். ஆனால் காணாத நிலை வருகின்ற போது நீ நகரத்துக்கு போ என்று சொல்வதை பார்க்கிறான். அன்புக்குரியவளே, ஆக பனிமைய தாயினுடைய விழாவை இந்த நாளிலே நிறைவு செய்யக்கூடிய நீங்கள் அந்த அன்னையினுடைய வாழ்க்கை விளியமீன்களை வாழ்வாக்கி கரம் கொடுக்க வேண்டும்.
உதவி செய்ய வேண்டும், யாரையும் தூக்கி எறிந்துவிடக் கூடாது. தன்னுடைய வாழ்விலே நான் இதை உனக்கு செய்வேன் என்று சொன்னால் அதை செய்யுங்கள். அதன் வழியாக முக்கியமாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனையோடு அன்னை மரியாள் உங்களை ஆஸ்வதிக்க தொடர்ந்து மன்றாடுகிறேன். இறைவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து உடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். உன்னதம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருமலை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக இணைந்து நம்முடைய தாய் பனிமை அன்னையினுடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தர்மையான நாளிலே கரம் கொடுக்கக்கூடிய நம்முடைய தாயிடத்திலே உள்ளத்தின் தேவைகளை எடுத்து சொல்லி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக மொழிந்த இறைவா, திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு அவையினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலனளித்து காத்தருளும். மேலும் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளுக்கு நல்ல உடல் நலனை கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம் என்று கூறி எங்களை தேற்றிய அன்பு தெய்வமே, உம் திருமுன்னே பலவிதமான மனப்பாரங்கள், கடன் தொல்லைகள், நோய்கள், இழப்புகள், வாழ்வில் ஏற்பட்ட தோல்விகள், உறவு முறிவுகள் இவற்றால் வருந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய அரவணைக்கும் கரங்களால் தேற்றி காத்திட வேண்டும் என்று தூய பனிமய எண்ணெய் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
கேட்டோம் அருள் புரிவாய் தந்தாய் சேலம் நலம் காப்பாய் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு தந்துள்ள வாழ்வு திறமைகள் பொருள் எல்லாம் வறியோருக்கும் ஏழைகளுக்கும் தேவையில் இருப்போருக்கும் கொடுத்து துயர் துடைக்கவே என்பதை நாங்கள் உணர்ந்து தாராள மனதோடு இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதருக்கு கொடுத்து உதவிடும் நல் மனதை தர வேண்டும் என்று தூய பனிமே அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் புரிவாய் தந்தாய் சேலம் நலம் காப்பாய் நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட என்று அறிவுரை நல்கிய அன்பு தந்தையே, எம் பங்கு சமூகத்தில் உள்ள சிறியோர் மற்றும் இளையோர் மரியன்னையை முன்மாதிரியாக கொண்டு தாட்சியோடு வாழவும், குடிநோய்க்கு அடிமைப்பட்டிருக்கும் இளைய தலைமுறையினர் அதிலிருந்து விடுபடவும், கொரோனா நோய் தொற்று மற்றும் பல்வேறு கொடிய நோய்கள் இயற்கை சீற்றங்களிலிருந்து எம் பங்கு மக்கள் பாதுகாக்கப்படவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அருள் புரிவாய் தந்தாய் சேலம் நலம் காப்பாய் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக மொழிந்த அன்பு தெய்வமே, இன்றைய நாள் வழிபாட்டில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் பனிமய அன்னையின் அருள்வரத்தால் நிரப்பப்படவும், குடும்பத் தலைவர்கள், சுய தொழில் புரிவோர், பல இடங்களில் தங்கி பணிபுரிவோர் ஒவ்வொருவருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவும், எங்கள் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவிடவும் வேண்டுமென்று தூய பனிமை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள் புரிவாய் தந்தாய் சேலம் நலம் காப்பாய் வரம் கேட்டோம் அருள் புரிவாய் தந்தாய் சேலம் நலம் காப்பாய். இப்பொழுது நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் மௌனமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். அருமையான இந்த காலை பொழுதில் ஆண்டவரோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்தக்கூடிய அருமையான நேரம் இது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வேதனைகள் நம்மை இந்த உலகத்திலே வாட்டி விதைத்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு என்னுடைய கரங்களை குவித்து கொடுத்து உன்னை நான் தூக்கி எடுப்பேன் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னால் திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 16 எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன், உன் செவியை திருப்பி என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் என்று சொல்லி அருமையாக வேண்டுவார். ஆக நமக்கு ஒரு தாயாக தந்தையாக வழிநடத்தும் தோழனாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார். நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காக, நம்முடைய பங்கின் தேவைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வார். நம்ம வழிமாறி போனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனையோடு அந்த ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இறைவன் விரும்பக்கூடியது பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற அந்த பொன் விதியை வாழ்வாக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு தேவையான அருளை கேட்டு சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். அப்பா, உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா, என்ன கையில் ஏந்தி தாங்குறீங்க, நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா.
சேர்ந்து பாடுங்க. அப்பா உங்க நேச பெருசப்பா, அப்பா உங்க நேச பெருசப்பா. அன்புக்குரியவர்களே, தர்மையான நாளத்திலே நாம் பல்வேறு தேவைகளோடு இருந்திருப்போம். தேவைகளை எல்லாம் கரம் தூக்கி நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவரிடத்தில் சிறப்பான விதத்தில் நாம் அன்றாடுவோம். நேசத்தோடு நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்று சொன்னால் கரம் தூக்கி வழிநடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாயை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம் சோர்ந்து போனாலும், நம்முடைய வாழ்வில் திகழ்ந்து போனாலும், நம்முடைய வாழ்வில் பயத்தோடு வாழ்ந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை சிறப்பாக விட்டு கொடுத்து மன்றாடுவோம். காணாம போன என்ன தேடி வந்தீங்க, நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா. கண்டதுமே தோளில் என்ன தூக்கிக்கிட்டீங்க, நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா. மந்தையில சேர்த்து என்ன பார்த்துக்கிட்டீங்க, மனசெல்லாம் சந்தோஷம் போக்க வச்சீங்க. நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா, நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா. அப்பா உங்க நேச பெருசப்பா, அப்பா உங்க நேச பெருசப்பா. நம்முடைய அப்பாவுடைய நேசம் ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வில் உதாரியாக வாழ்ந்திருக்கிறோம், கண்கலங்கி அழுதிருக்கிறோம். வீதியில எல்லாம் கஷ்டப்படக்கூடிய மக்களை எல்லாம் நம்ம தேடி சென்று ஆறுதல் சொல்லாத தருணங்களிலும் இருக்கின்றிருக்கோம். ஆனால் இருந்தாலுமே கடவுள் நம்ம அழைச்சி நல்ல திடப்படுத்தி, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த நாளிலே வாக்குறுதி கொடுத்த அந்த கடவுளுடைய வாக்குறுதியை வாழ்வாக்க அருள் கேட்டு மன்றாடுவோம். அவர் சொல்வது என்னன்னா, இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய அன்பை கொடுங்க, அந்த அன்பின் வழியாக எல்லா மக்களுமே சந்தோஷமாக இருப்பாங்க என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடிய அருள் கேட்டு திறப்பாக நாம் அவர் ஜெபிப்போம். ஊதாரி பிள்ளை என்ன அன்பு செஞ்சீங்க, நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா. கண்கலங்கி எனக்காக காத்திருந்தீங்க, நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா. வீதியிலே இறங்கி என்ன கூட்டி வந்தீங்க, விருந்து வச்சு மகனாக சேர்த்துக்கிட்டீங்க. நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா, நேச பெருசப்பா உங்க நேச பெருசப்பா. அப்பா உங்க நேச பெருசப்பா, அப்பா உங்க நேச பெருசப்பா. என்ன கையில் ஏந்தி தாங்குறீங்க, நேச பெருசப்பா உங்க பாச பெருசப்பா. அப்பா உங்க நேச பெருசப்பா. நேச பெருசாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்முடைய தாய் அன்னை மரியாள் வழியாக எந்நாளும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி.
என்னவாகும் பூமி கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும் மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி மேகமும் மழையும் பூமியும் சேர்ந்து அதற்காக உழைப்பின் எம் சிறு காணிக்கை மேகமும் மழையும் பூமியும் வேண்டும் அதற்காக உழைத்தேன் எம் சிறு காணிக்கை கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும் மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி கொடியில் கிளை சேர்ந்து பழங்கோடி வளர்ந்த உடல் பொருளாவே உம்படிக்காய் தந்தோ கொடியில் கிளை சேர்ந்து பழங்கோடி வளர்ந்து உடல் பொருளாவியை உம்படிக்காய் தந்தோம். உருவாய் தனி பொருளாய் பணி நிகழ்த்தும் இறையே பலியின் மிக பொருளாய் குருத்துவ பங்கேற்பார். அன்பாகும் அன்பே எம்பனியேற்பார் கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும் மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி வாழும் வரி இழந்த பல கோடி மாத பணியும் நிலை கண்டோம் எம்மை காணிக்கையாய் தந்தோம் வாழும் பலம் இழந்து பலகோடி மாந்தர் பணியும் நிலை கண்டோம் எம்மை காணிக்கையாய் தந்தோம். ஏழை மக்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் ஏங்கும் விழி கண்ணீர் உழைக்கும் வரம் வேண்டும். உறவாடும் இறைவா எம்பனியேற்பாய் கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும் மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும் மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி மேகமும் மழையும் பூமியும் வேண்டும் அதற்காக உழைப்பின் எம் சிறு காணிக்கை மேகமும் மழையும் பூமியும் வேண்டும் அதற்காக உழைப்பேன் எம் சிறு காணிக்கை கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும் மேகம் செயல் இழந்தால் என்னவாகும் பூமி சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலியை எல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆற்றலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பால் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூய பனிமை அன்னையின் திருநாளில் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மகிழ்வுக்குரிய செயலுமாகும். அவரும் அது வார்த்தையானவரை களங்கமில்லாதம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரை பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவையில் அடியிலிருந்து இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்குரிய உரிமை பெற்று மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர்கள் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டுதலோடு தம் வேண்டுதலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரினால் மாட்சியுடன் வரும் அளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடன் இருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் வானக சேனைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒளியம் புரிய தவந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவேற செய்தருளும். தாயும் தந்தையுமாகிய இறைவன், இதோ இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே எம்முடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நிறைவாக ஜெபிக்கின்றோம். அன்னையினுடைய விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே முழுவதுமாக எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் நல்ல உடலுள்ள ஆன்ம நலத்தை நிறைவாக கொடுத்தருளும். மேலும் அவர்களுடைய தேவைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். அவற்றையெல்லாம் நிறைவாக கொடுத்து முழுவதுமாக உம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உடனிருப்பையும் நிறைவாக எங்களுடைய பங்கு சமூகம் முழுவதற்கும் நிறைவாக கொடுத்து காத்தல் அன்பு ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியனுடைய பிரசனம் முழுவதுமாக எங்களோடு தங்கச் செய்தருளும். உம்முடைய காவல் தூதர்கள் முழுவதுமாக எங்களை காக்கச் செய்தருளும். கொடிய நோய்களிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் முழுவதுமாக எங்களுடைய பங்கு சமூகம் முழுவதையும் நீர்தாமே காத்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே, ஆனால் நீர் வார்த்தை சொன்னார் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்த முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய இறைவா, கொடிய நோய் தொற்று, விபத்துகள், காலநிலை மாற்றங்கள், பயணங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து அரவணைத்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. உள்ளமின்றி மகிழுதே உந்தன் அன்பில் நனையுதே, நன்றி நன்றி பாடிடுதே, உந்தன் நாமத்தை போற்றிடுதே. ஆண்டவர் நல்லவர், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எம் தாயாம் பனிமை அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் வரங்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உள்ளமின்றி மகிழுதே உந்தன் அன்பில் நனையுதே, நன்றி நன்றி பாடிடுதே, உந்தன் நாமத்தை போற்றிடுதே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப எம் பங்கு சமூகமானது பல்வேறு வளர்ச்சி நிலைகளை கண்டமைக்காகவும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அன்னையை புகழ இப்பலியில் பங்கு கொள்ள நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. உள்ளமின்றி மகிழுதே உந்தன் அன்பில் நனையுதே, நன்றி நன்றி பாடிடுதே, உந்தன் நாமத்தை போற்றிடுதே. உள்ளமின்றி மகிழுதே உந்தன் அன்பில் நனையுதே, நன்றி நன்றி பாடிடுதே, உந்தன் நாமத்தை போற்றிடுதே. ஆண்டவரே, மீட்பளிக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய இத்திருணவை உண்டு நாங்கள் உம்மை இருந்து கேட்கின்றோம். உமது திருவை கன்னி தாயின் உதவியை பெற்றுக் கொள்வதால் இவ்வாறு இத்திருவை நற்செய்தி பறைசாற்றுதலாலும் எல்லா மக்களினங்களுக்கு கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்களோடு இணைந்து இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தைக்கு மீறி நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த பங்கினுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற போது மிக சிறப்பாக வளர்ச்சியுடைய பாதையில் நாள்தோறும் செல்வதை கண்கூடாக நான் பார்க்கிறேன். நானும் அறிய முடிகிறது, மக்களோடு பேசுவதாலும் தந்தையோடு பேசுவதாலும். இந்த நாளிலே உண்மையிலேயே மிகச்சிறப்பாக 4 நாட்கள் திருநாள் எடுக்க வேண்டும். அன்னையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஃபாதர் எல்லாருக்குமே நன்றி சொன்னாங்க, அவருக்கு நம்ம நன்றி சொல்வது நம்முடைய கடமை. அருமையாக இந்த முன்னேற்பாடுகளை செய்து உங்களை ஆன்மீகத்திலே வழிநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமான அருள் தந்தை சிறில் அவர்களுக்கும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய திருத்தொடருக்கு நம்ம அனைவரும் சார்பாக மனமார்ந்த கையொலி எழுப்பி ஒரு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இறுதி மன்றாட்டுக்காக நிவேத்தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுடன் மீட்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணத்தை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை ஏற்று கொள்வீர்களாக. இந்தியரை பற்றோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசு ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
அன்னையின் அரவணைப்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பிற்குரியவர்களே, உடனடியாக திருப்பலி முடிந்தவுடனே இப்பொழுது உடனடியாக திருக்கொடியானது இறக்கப்படுகின்றது. ஆகவே அனைவரும் ஆலய முற்றத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எட்டிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எட்டிசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.